பிரகலாதனை பத்தி பிரகலாதனை பத்தி ஸ்மரணம் பண்ணிண்டே இருப்பேராம். பிரகலாதன் அதாவது அவர் அம்மா அவரை கர்ப்பமா இருக்கிறதுலேருந்து அவரை நாரதர் கதை சொல்லி கேட்டுட்டே இருந்ததாக நம்மளுக்கு அந்த இது தெரியும். ஆனா பிரகலாதன் என்ன அந்த ஒரு 5 வருஷம் 5 வயசு குழந்தை நரசிம்மர் பிரத்யக்ஷமாகச்சு என்ன ஒரு 5 வருஷம் பக்தி பண்ணி நரசிம்ம பெருமாள் விஷ்ணு பெருமாள் வந்துட்டேரா அப்படின்னாக்கா இல்ல, அதுக்கு முன்னாடி முதல் ஜென்மம் அவருடைய நம்ம ஏன்னா இந்த ஹிரண்ய கஷ்யப் கதை எல்லாருக்குமே தெரியும். பிரகலாத நரசிம்ம அவதாரம் எப்படி வந்தாருங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிரகலாதனா பிறக்கிறதுக்கு அவருடைய முன் ஜென்ம கதை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு அந்தணர், ஒரு பிராமணர் இருந்தே, அவர் பேரு சிவசர்மா அப்படின்னு பேரு. அவருக்கு 5 குழந்தைகள். ஒண்ணு யக்ய சர்மா, வேத சர்மா, தர்ம சர்மா, விஷ்ணு சர்மா, சோம சர்மா அப்படின்னு 5 குழந்தைகள் அவருக்கு. அவர் அந்தணரா இருந்ததுனால அவர் பெரிய மகான் சிவபக்தர். எப்பவும் சிவநாமத்தை சொல்லிண்டு அப்படியே இருந்துட்டு குழந்தைகளையும் அவர் ஆச்சாரியரும் அந்த காலத்துல எல்லாம் அந்தணர்கள் எல்லாருமே படிப்பு கத்து கொடுப்பா, அந்த வேலையைத்தான் பண்ணா, மத்தது எதையும் பண்ணாததுனால சிவசர்மாவும் அந்த வேலையே நன்னா வேதாந்தம் எல்லாம் படிச்சு பெரிய சிவபக்தர் வேற விஷ்ணு பக்தர் வேற. அவாத்துல எப்பவுமே குலமா நரசிம்மரை ஆராதிக்கிறது வழக்கம். நரசிம்ம அவதாரமே எடுக்கல, பிரகலாதனுக்கு முன் ஜென்மம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நரசிம்மர் எப்படி ஆராதிச்சா அப்படின்னா அதுக்கு மின் கல்பத்துல இருந்ததை பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்கான். அதுக்கு மின் இதுல இருந்தது பத்தி தெரிஞ்சதுனால அவ அத்தையே ஆராதிச்சுண்டு பிரார்த்திச்சுண்டு அந்த குழந்தைகளுக்கும் 5 குழந்தைகளுக்கும் அவர் எல்லா விதையும் கத்து கொடுத்துட்டு இருக்கார். வேதாந்த உபனிஷதங்கள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பெருமாளுடைய அவதாரங்கள் சிவபெருமானுடைய அது எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்காவா. இந்த குழந்தைகளும் அப்பா கிட்ட ஸ்ரத்தையோட கத்துண்டு வரா. ஏன்னா அந்த அந்தணரா இருக்கிறதுனால அதேதான் நம்ம மேலையும் வம்சத்துக்கு எடுத்துட்டு போகணுங்கிற இதனால அதையே நன்னா கத்துண்டு வரா குழந்தைகளும். ஒரு நாள் அப்பாவான சிவசர்மா அவர் இப்ப 2 விதமா இருக்காரு. ஒண்ணு தந்தையாருங்கிற ஒரு இது, இன்னொன்னு குருஸ்தானத்திலயும் அவரே இருக்கிறதுனால எப்படி துரோணாச்சாரியர் தன்னுடைய குழந்தைக்கு அஸ்வத்தாமாக்கு கத்து கொடுத்தாரு, அதே மாதிரி சிவசர்மாவே எல்லா வித்தையும் கத்து கொடுக்கிறார் தன் குழந்தைகளுக்கு. மேல நீங்க கத்து கொடுக்கணும், எல்லாருக்கும் ஆச்சாரிய தொழில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுக்கிறார். குழந்தைகளும் நல்ல ஸ்ரத்தையோட நல்லா கத்துக்கிறா. ஒரு நாள் என்ன ஆகுது, அப்பா பரீட்சை வைப்பா இல்லையா, தன் குழந்தைகளுக்கு தானே பரீட்சை எடுக்கணும். எவ்வளவு பக்தி இருக்கு இவாளுக்கு, குரு பக்தி, மாத்ரு பித்ரு பக்தி, அந்த நம்ம வாழற உலகத்துக்காக என்ன செய்யறதுக்கு எவ்வளவு பக்தி இருக்கு இவாளுக்கு, எவ்வளவு வந்திருக்கா இவா, அதை பத்தி நம்ம ஒரு பரீட்சை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல் பிள்ளைய கூப்பிட்டுட்டு என்ன பண்றேன்னா தன்னுடைய ஒரு மாய ஸ்திரீ, அவருக்கு யோக சக்தி எல்லாம் நிறைய உண்டு, தன்னுடைய யோக சக்தினால ஒரு மாயா பெண்மணிய ஒண்ணு செய்து, ஆமா பெண்மணிய செஞ்சுடுறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், எனக்கு உங்க அம்மா ரொம்ப வயசாயிட்டாப்பா, இனிமே எனக்கு பிடிக்கல, போறோம், இவளை வெட்டி போட்டுரும் அப்படின்னு தன் முதல் புத்திரனுக்கு ஆக்ஞிடுறார். புத்திரனும் ஒரு வார்த்தை கேட்கல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போட்டுறான். உடனே சொல்றேன், எனக்கு பாரு அந்த 2வது பிள்ளை, இது 2வது பிள்ளையும் கூப்பிட்டுருக்கேன் கூடவே, கூப்பிட்டு சொல்றேன், எனக்கு அந்த அழகான ஸ்திரீ மாய பண்ணிருக்கேன் பாருங்க, அவளை காமிச்சு எனக்கு அவளை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசையா இருக்கு, நீ போய் அவளை கேட்டு ஆயிஷண்டு வா எனக்கு அப்படின்றார். பிள்ளையும் என்ன பண்றான், சரி நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு கையோ கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த அழகான பெண்மணி கிட்ட போய், அம்மா என் தந்தையார் உங்களை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறார், நீங்க என் தந்தையாரை திருமணம் பண்ணி. அவள் இந்த எப்படி இவர் சிவசம்மா சொல்லியிருக்காளோ அதே டைலாக் தானே சொல்லணும். அவ சொல்றா, பாரு உங்க அப்பா தந்தையாரோ வயதான கிழவர், நானோ இவ்வளவு அழகா இவ்வளவு சின்ன வயதுள்ள பெண்மணி, நான் எப்படி உங்க தந்தையார பண்ணிக்கிறது, அதனால நான் பண்ணிக்க முடியாது. இல்லம்மா நீங்க என்ன செய்தாலும் நான் உங்களுக்கு செய்யறேன், நீங்க பண்ணா எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும், எங்க அப்பா விரும்பினதை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அவர் எப்பவுமே எதுவுமே கேட்டதில்லை, நீங்க எப்படியாவது தயவு செய்து தாயாகணும் அப்படி. எனக்கு தாயாகணும் அப்படிங்கிறேன்.
உடனே அவ சொல்றா, இல்ல உன் தலைய வெட்டி கொடுத்தா நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறா. உடனே அந்த பிள்ளையும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, தன் தலைய வெட்டி இந்தான்னு கொடுத்து. இப்போ இந்த சிவசர்மா சொல்றார் 3வது பிள்ளைய பார்த்து, உன் பாரு உன் அண்ணன் வந்து தலைய வெட்டின்ட்டான், போய் அதை கொண்டு வா போ அப்படிங்க. இவனும் 3வது பிள்ளை இங்க ஒரு அண்ணன் தலைய வெட்டி போட்டுட்டு இருக்கிறத அது போய் கொண்டு வான்னு சொன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும் இல்லையா? இந்த பையனும் ஒன்னும் சொல்ல. அங்கேன்னு போய் அவ அந்த பெண்மணி கிட்ட என் அண்ணனுடைய தலைய கொடு அப்படிங்கிறா. அவ சொல்றா, எடுத்துன்னு போ, உங்க அண்ணன் தலை தோ கடக்கு பார், எடுத்துட்டு போ அப்படிங்கிறா. ஐயோ பெண்மணியே, எங்க அப்பா சொன்னதை கேட்டுன்னு இருந்தா இவ்வளவு கொலையெல்லாம் விழுந்திருக்காதே அப்படிங்கிறேன். எனக்கு தெரியாது, உங்க அப்பா தலையை எடுத்துன்னு போன்னு சொன்னா இந்த எடுத்துன்னு போ அப்படின்றா. உடனே என்ன பண்றா, அந்த தலையும் எடுத்துண்டு அவளையும், நீ என் கூட வந்தீங்கன்னா நன்னா இருக்கும் தாயே, நாங்க எல்லாருமே எங்க அப்பா எந்த க்ஷணம் உங்களை விரும்பினேரோ அந்த க்ஷணத்துல இருந்து நாங்க எல்லாருமே உங்களை தாயாதான் பாக்குறோம், நீங்க வாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிடுவேன். இப்ப வந்த உடனே இந்த 3வது பிள்ளை கிட்ட இந்த தந்தையார் கேக்குறேன், உங்க அண்ணனை நீ கொன்னையா, எப்படி நீயே கொன்னுட்டியா உங்க அண்ணனை இந்த ஸ்திரீக்காக அப்படின்ட்டு வீண் பழிய அந்த 3வது பிள்ளை மேல போடுறேன். ஐயோ தந்தையாரே, நான் அப்படிலாம் செய்வேனா, இது வந்து இந்த மாதிரி அண்ணனே தன் தலைய கொடுத்துட்டார் அப்படின்னு. இவர் சிவசர்மா இப்படின்னு தலைய ஆட்டிக்கிறேன். சரி, உங்க இப்ப 4வது பிள்ளைய கூட்ட சொல்றேன். இந்த யார் தலைய வெட்டிண்டானோ இவனுக்கு உயிர் பிச்சை வாங்கிட்டு வா போ, மேலேந்து இந்திரன் கிட்ட போய் அமிர்தம் வாங்கிட்டு வா, ஒரு சொட்டு விட்டா இந்த தலை ஒன்னாயிடும், அவன் பழைச்சிருவான், போ வாண்டு வா போ அப்படின்னு 4வது பிள்ளைக்கு ஆக்ஞை கொடுக்குறேன். உடனே அந்த 4வது பிள்ளையும் என்ன பண்றது, நேர இந்திரலோகத்துக்கு போயிட்டு அங்க இந்திரன் கிட்ட எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீ அமிர்தம் கொடு, என்னுடைய அண்ணனை நான் காப்பாத்தணும் அப்படின்ன உடனே அவர் வந்து, என்ன அமிர்தம் என்ன, ஏதோ உங்க வீட்டு புழக்கடையில வைக்கிற கத்திரிக்காய் நினைச்சியா தூக்கி டபக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு, அப்படிலாம் கொடுக்க முடியாது, போ அப்படிங்கிறேன். நீ இவ்வளவு தூரம் வந்ததே அதிசயம், இதுவரையில் யாரும் வந்ததே கிடையாது இந்திரலோகம் வரையில், இவ்வளவு தூரம் வந்ததே அதிசயம், ஏதானா உனக்கு வரம் வேணும்னா வாங்கிட்டு கிளம்பிப்போ அப்படிங்கிறேன். இல்ல சுவாமி, எனக்கு அந்த அமிர்தம் இல்லாத நான் இங்கேருந்து கிளம்புறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து தன் யோக நிந்திரையில அவர் பாட்டுக்கு தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அங்கே இந்திரனுக்கு என்னடா இந்த மனுஷன் இங்க வந்து உட்காந்து இந்திரலோகமே கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிக்கிற அளவுக்கு இது தவ வலிமையை வச்சுட்டு இருக்கு, இந்த பையனுக்கு சரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா போ உனக்கு துளின்னு ஒரு சொட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன குட்டி கலசத்துல கொஞ்சம் அமிர்தத்தை போட்டு இந்த அடுத்துண்டு போன்னு கொடுக்குறேன். இவரும் உடனே சரின்ட்டு அங்கேருந்து எடுத்துன்னு வந்த உடனே, இப்போ அந்த மாயஸ்திரி இருக்கா இல்லையா, எனக்கு நீ மட்டும் தேவர்களை பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கு எல்லா தேவர்களையும் பார்க்கணும், இப்பவே காட்டு அப்படிங்கிறா. மாதா, நான் அப்படி காமிச்சா நீங்க அப்பாவை திருமணம் செய்து பேரா? அப்ப யோசிக்கலாம் அப்படிங்கிறா. உடனே அவர் தியானத்துல உட்காந்து அத்தனை தேவர்களையும் அங்க வரவழைச்சு தன் மாதாவுக்கு காமிக்கிறா. அந்த மாய மாதாவும் தரிசனம் பண்ணிட்டு அவ தந்தையார கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப இது அத்தனையும் மாயை அப்படிங்கிறது அப்பா சிவசர்மாக்கு மட்டும்தான் தெரியும், அந்த குழந்தைகள் யாருக்கும் தெரியாது. இப்ப 5வது பிள்ளை, அவர் பேர் சோமசர்மா அப்படின்னு பேரு. சோமசர்மாவை கூப்பிட்டு அப்படியே ஒண்ணும் சொல்லல, இந்த கலசத்தை தூக்கி உள்ள வச்சுடும், அந்த அண்ணனை பழைக்க வச்சுடுறா, மீதி இதுல அமிர்தம் இருக்கு, அப்படியே பூஜை அறையில வச்சுடும் அப்படின்னு சொன்ன உடனே அதை கொண்டு போய் பூஜை அறையில வச்சுடுறான். ஒரு 3 வருஷம் இப்படியே போறது. 5வது பிள்ளையை இன்னும் சோதிக்கல, இனிமேதான் அவர் யோசிச்சுட்டு இருக்க எப்படி இவனை சோதிக்கணும் அப்படின்ட்டு. 3 வருஷம் ஆயிடுத்து. அந்த மாயா அம்மாவும் காணாம போயிட்டா, திருப்பி அவ அம்மா தாயே வந்துட்டா, இவ எல்லாருக்கும் சொல்லிட்டா, இதான் உங்க அம்மா, இதெல்லாம் நான் உங்களை பரீட்சை பண்ணேங்கிறத அந்தனர் சொல்லிட்டேன். 5வது பிள்ளை சோமசர்மா அப்பாவுக்கு சேவை பண்ணிட்டு எல்லாரும் அவவா நீங்க 4 பேரும் போகலாம், உங்களுக்கு இனிமே எந்தெந்த ஊருக்கு எங்க போய் நீங்க ஆச்சாரிய வித்வத்தை பண்ணி எப்படி சம்பாதிச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு நீங்க பண்ணிக்கோங்கன்ட்டு அமுச்சு விட்டு, கடைசி 5வது பிள்ளை சோமசர்மா மட்டும் அப்பா கிட்ட இருந்துருக்கேன், சேவை பண்ணிட்டு அப்படியே இருந்துருக்கேன். 3 வருஷம் ஆறுது. 3 வருஷம் ஆன உடனே அந்த அந்தணருக்கும் அந்த அவளுடைய பத்னிக்கும் 2 பேருக்கும் உடம்பு ஃபுல்லா ஏதோ ஒரு ஸ்கின் வியாதி, குஷ்டரோகம் மாதிரி வந்துடுறது. வந்து ரொம்ப துர்நாற்றமும் அதுவுமா அப்படியா இருக்கா. அவ என்ன பண்றா, சரி நாங்க வெளியில போயிட்டு வரோம், ஒரு சுத்திட்டு பெருமாளை எல்லாம் சேவை பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவ சேவை பண்ணிட்டு வந்தா, இன்னும் ஜாஸ்தி அவ வரா, திருப்பியும் 10 வருஷம் கழிச்சு வரா.
அவ உடம்பு ஃபுல்லா கொஞ்சம் லேசா தெரிஞ்சது, இப்போ உடம்பு ஃபுல்லா பரவி போயிடுத்து. பரவிட்டு அப்படியே பிள்ளைகிட்ட வந்து, என்ன அப்பா என்னப்பா ஆச்சு இப்படி வந்திருக்கேரே அப்படின்றா. ஆமாண்டா என்னமோ தெரியல எங்களுக்கு இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா, நீங்க வாங்கப்பா நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோமசர்மா அவ அம்மா அவ அப்பா 2 பேரையும் உட்கார வச்சு பாத்துக்கிறேன். இவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த சிவசர்மா பையன் இவ்வளவு நன்னா குழந்தை நம்மள பாத்துக்கிறானேங்கிறதோட இல்லாத கண்டபடி திட்டுவேன். என்ன நீ இப்படி பண்ணல, எனக்கு இப்ப இவ்வளவு சீக்கிரம் வெந்நீர் கொண்டு வரல, இவ்வளவு சீக்கிரம் இது பண்ண சுஷ்ருஷை நிறைய வாங்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அவ மேலும் திட்டினா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வெறுப்பு தானே வரும் அந்த மனுஷால் மேல. ஆனா சோமசர்மாவுக்கு அப்படி வரவே இல்லையாம். அது கடைசியில 10 வருஷம் அவரும் இந்த மாதிரி நிறைய வருஷம் சேவை பண்ணிட்டே இருக்கேன். கடைசியில தந்தையார் சொல்றாரு, அப்பா என்னால முடியல, அந்த அமிர்தத்தை இவ்வளவு நாள் அமிர்தம் அந்த வீட்டுல தானே இருக்கு, ஒரு சொட்டு சாப்பிட்டா உடம்பு ஃபுல்லா நன்னா ஆயிட போறது இல்லையா, இப்போ என்னால இனிமே முடியல, கொண்டு வா அந்த அமிர்தத்தை சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சோமசர்மா உள்ள போறேன் பூஜை ரூமுக்கு போய் அந்த அமிர்தத்தை தூக்கி இப்படி கலசத்தை திறந்து பார்த்தா அதுல சொட்டு கூட அமிர்தம் வச்சா அடையாளமே இல்ல, காஞ்சு கிடக்கு பாத்திரம். ஐயோ இது என்னடா ஆயிடுத்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏதோ எப்படி போச்சுன்னு தெரியல. இப்ப அப்பா நம்மளன்னா சந்தேகப்படுவா, நான் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு நான் ஜங்குன்னு நன்னா இருக்கணும்னு நினைச்சுட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல போறாரே. அப்படி இவ்வளவு நாளா நான் பித்ரு சேவை குரு சேவை பக்தியோடையும் பாவனத்தோடையும் நான் பண்ணியிருந்தாக்கா இதுல திருப்பியும் அமிர்தம் ரொம்பணும் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அது நன்னா நிரம்ப ரொம்ப போயிடும். அதை கொண்டு அப்பா கிட்ட மூடி கொண்டு கொடுக்குறேன். இவ சிவசர்மா உடனே அதை திறந்து பாக்குறேன். பார்த்தா அமிர்தம் நன்னா ததும்ப ததும்ப வழிய இருக்கு. உடனே அவர் தன்னுடைய யோக இதனால புரிஞ்சுக்கிறேன் தன் பிள்ளை, ஏன்னா அத காணாம போக வச்சதே சிவசர்மா தான் தன் பிள்ளைய சோதிக்கிறதுக்காக. அது திருப்பி எப்படி கொண்டுதான், நான் இதை காணாமன்னா போக வச்சேன், காலியா இருக்கட்டும்னு பார்த்தாக்க ரொப்பி கொண்டிருக்கானு எப்படி அப்படின்ட்டு தன்னுடைய யோக சக்தி மூலமா தெரிஞ்சுக்கிறேன் தன் புத்திரன் இப்படி கொண்டிருக்கான உடனே சந்தோஷப்படுறேன். அவருக்கு இருந்த வியாதி மாதிரி இருந்தது எல்லாம் காணாம போயிடுறது. ஏன்னா அத்தனையும் மாயை. அவருக்கு தனக்குத்தானே வியாதியை உண்டாக்கின்றதும் மாயையினாலதான். உண்டாக்கி உடனே அந்த சோமசர்மாக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன், நீ ரொம்ப நன்னா பண்ணப்பா, இவ்வளோ துர்நாற்றம் வீச மல மூத்திரம் அத்தனை துர்நாற்றம் வீச நீ எனக்கு சேவை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ நன்னா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இனிமே வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போறோம், நீ நன்னா இரு அப்படின்னு அவனுக்கு ஒரு திருமணத்தையும் பண்ணி வச்சு அவர் கிளம்பி போயிடுறேன். இந்த சோமசர்மா நரசிம்மமூர்த்தி அவாத்துல எப்பவும் நரசிம்மமூர்த்திக்கு பண்ற பழக்கம் இல்லையா, அதையே அவருக்கு ஒரு புத்திரனும் பிறக்கிறது. சோமசர்மா கடைசி காலத்துல, இப்போ சோமசர்மாவோட தபஸ் வலிமை எவ்வளவு ஆயிடுத்துன்னா இந்திரனுக்கு பயம் வந்துருத்தான். உடனே இந்திரன் என்ன பண்றான், இவனுடைய அந்திம டைம் வருது இப்போ, இவனை போய் 2 அரக்கர்களை கூப்பிட்டு இவனை போய் பயம்படுத்துங்கோ, ஏன்னா இவன் அடுத்த ஜென்மம் இவனுக்கு இந்திரனா என் பதவி போயிடும், என்னுடைய சீட்டு கிழிஞ்சு போயிடும், அதனால இவனை போய் பயம்படுத்துங்கோன்னு சொன்ன உடனே அந்த அரக்கர் 2 பேர் பயங்கரமா ராட்சசம் கோர பல்லும் கொம்பும் கருப்பாவும் தலைமுடியெல்லாம் இப்படி தொங்க போட்டுன்னு அந்த மாதிரி அவனை பயம்படுத்துறா சோமசர்மா. நம்ம கீதையில படிச்சிருக்கோம், யார் கடைசி நிமிஷத்துல எப்படி எதை நினைச்சுக்கிறாளோ அதுவாகவே பிறப்பார் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அதன் பிரகாரம் அந்த சோமசர்மா இந்த அரக்கர்களை பார்த்து, ஆனாலும் நரசிம்ம பெருமாளை மனசுல இருக்கு, அரக்கரை பார்த்து ஐயோ யார் இது அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்சு அவர் பிராணம் போறதாம். அதனாலதான் அடுத்த ஜென்மம் அரக்கர் குலத்துல பிறக்கறே, ஆனா பிரகலாதனா பிறக்கிறார். அந்த சோமசர்மா தான் பிரகலாதனாக பிறந்தார் அப்படின்றது. அவர் எப்படி ஸ்மரணம் பண்ணிரும், நம்ம எல்லாரும் அதே மாதிரி ஸ்மரணம் பண்ணி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம். சரி, நான் கேள்விப்பட்டதே இல்லை. நவநீதா அதோட முடிக்கலாம். நான் இன்னைக்குதான் வந்திருக்கேன், அதனால ஒரு எக்ஸ்ட்ரா அஷ்டபதி ஒன்று பாடுறேன்னு சொன்னேன். வீடியோ பண்ணும்போது வீடியோ தெரியாது. சரி பாடு. उद्धरते जगन्निवहते भूगोलमुद्बिभ्रते
गन्निवहते भूगोलमुद्बिभ्रते दैत्यान् धारयते बलिं छलयते क्षत्रक्षयं कुर्वते पौलस्त्यं जयते हलं कलयते कारुण्यमातन्वते म्लेच्छान् मूर्छयते दशाकृति कृते कृष्णाय तुभ्यं नमः कृष्णाय तुभ्यं नमः श्रितकमलाकुच मण्डलधृतकुण्डल श्रितकमलाकुच मण्डलधृतकुण्डल कलितललितवन माला कृष्णा श्रितकमलाकुच मण्डलधृतकुण्डल कलितललितवनमाला कृष्णा जय जय देव हरे हरे कृष्णा जय जय देव हरे दीनमणिमण्डल मण्डन भव खण्डन मुनिजन मानस हंसा कृष्णा दीनमणिमण्डन मण्डन भव खण्डन मुनिजन मानस हंसा कृष्णा जय जय देव हरे हरे कृष्णा जय जय देव हरे कालिय विषधर भञ्जन जनरञ्जन यदुकुल नलिन दिनेश कृष्णा कालिय विषधर भञ्जन जनरञ्जन यदुकुल नलिन दिनेश कृष्णा जय जय देव हरे हरे कृष्णा जय जय देव हरे मधुमुर नरक विनाशन गरुडासन सुरकुल केळि निदान कृष्णा जय जय देव हरे हरे कृष्णा जय जय देव हरे अमल कमल दल लोचन भव मोचन त्रिभुवन भवन निधान कृष्णा जय जय देव हरे हरे कृष्णा जय जय देव हरे जनकसुता कृत भूषण जित दूषण समरसमित दशकण्ठ कृष्णा जनकसुता कृत भूषण जित दूषण समरसमित दशकण्ठ कृष्णा जय जय देव हरे हरे कृष्णा जय जय देव हरे
अभिनव जलधर सुंदर धृत मंदर श्रीमुख चंद्र चकोरा कृष्णाभिनव जलधर सुंदर धृत मंदर श्रीमुख चंद्र चकोरा कृष्णा जय जय देव हरे हरे कृष्णा जय जय देव हरे तव चरणे प्रणतावयमिति भावय कुरु कुशलं प्रणतेषु कृष्णा तव चरणे प्रणतावयमिति भाव्य कुरु कुशलं प्रणतेषु कृष्णा जय जय देव हरे हरे कृष्णा जय जय देव हरे श्री जय देव कवेरिदं कुरुते मुदं मंगलमोज्ज्वल गीतं कृष्णा श्री जय देव कवेरिदं कुरुते मुदं मंगलमोज्ज्वल गीतं कृष्णा जय जय देव हरे हरे कृष्णा जय जय देव हरे जय जय देव हरे हरे कृष्णा जय जय देव हरे நமஸ்காரம் தாத்தா. நமஸ்காரம். அஷ்டபதி 8 பதங்கள் இருக்கும் இதுல. ஜெயதேவர்னு ஒரிசால அவர் எழுதியது. பத்மாவதி அவருடைய மனைவி அதை விட உயர்ந்த ஒரு சிறப்பான பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். நான் இவ பாடும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதே கீதையா வச்சுக்கலாம். கீதை ஸ்லோகம் யானிஷா சர்வபூதானாம் தஸ்யான் ஜாகிரதி சம்யமி எஸ்யான் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேஹி. எது மற்றவர்களுக்கு இருட்டாக இருக்கிறதோ ராத்திரியாக இருக்கிறதோ அது இவனுக்கு பகலாக இருக்கிறது. எது மற்றவர்களுக்கு பகலாக இருக்கிறதோ அது அங்கே இவன் ராத்திரியை பார்க்கிறான், ராத்திரியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 2வது அத்தியாயத்துல 66வது யானிஷா சர்வபூதானம் மற்ற உயிர்களுக்கு பஷ்யதோ முனே தஸ்யான் ஜாகிரதி சம்யமி அது அங்கே இவன் விழிச்சிட்டு இருக்கிறான். எஸ்யான் ஜாகிரதி பூதானி எங்க மற்றவர்கள் எல்லாம் விழிப்போட இருக்கார்களோ அங்கே இவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம். நான் ஒரு ரேடியோ இன்டர்வியூ கேட்டேன் ரொம்ப வருஷம் முன்னால. ஒரு இதே வயசு பொண்ணு 11, 12 ஏதோ படிக்கிறா, ஃபர்ஸ்ட் இயர் ஏதோ படிக்கிறா. வயலின் வாசித்தா ஒரு 10 நிமிஷம் ரொம்ப அழகா வாசித்தா. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ தூர்தர்ஷன்ல தான் இப்படி அழகான நிகழ்ச்சிகள்லாம் வரும் பொதுவா. அந்த அந்த இன்டர்வியூ எடுக்கிற பெண் அவர்கிட்ட கேட்குற, நீ என்ன படிக்கிற, எங்க படிக்கிற? எனக்கு கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறேன். வயலின் எப்படின்னா காலங்காலத்தில் 4:30 மணிக்கு எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படியா, காலேஜில் சேரலையா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, நான் கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறேன் அப்படின்னு. சரி, காலேஜில் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பசங்க பொண்ணுங்கள்லாம். நினச்ச போது ஏதாவது லீவ் எடுத்துட்டு சினிமா பார்க்க போகலாம், எங்கேயாவது சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் அரட்டை அடிக்கலாம், ஹோட்டலுக்கு போகலாம், எவ்வளோ ஜாலியாக இருக்கிறா. அந்த ஜாலி எல்லாம் நீ மிஸ் பண்ணுவியே, நீ கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறேங்கிறீங்க. அவர் ரொம்ப அழகான ஒரு பதிலை சொன்னார். நான் இப்போ வயலின் வாசிக்கிற இந்த ஆனந்தம், அந்த ஜாலி வேணும்னா இந்த ஆனந்தம் எனக்கு கிடைக்காது.
இந்த ஆனந்தம் கிடைக்கணும்னா அந்த ஜாலியை விடணும் அப்படின்னு சொன்னேன். யானிஷாஸ் அந்த பகவத்கீதை ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு ஓட்டத்துல ஒரு டைரக்ஷன்ல இருக்கும்போது ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்காகவே அதுலயே அதனால அவங்களுக்கு ஒன்றும் குறையாறது இல்லை. அவங்களுக்கு ஏதோ குறைஞ்சு போச்சு இது பண்ணதுனால அவங்களுக்கு அது கிடைக்கல, இது எல்லாம் கிடைக்கிறது. நல்ல படிப்பு கிடைக்கிறது, நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது, வாழ்க்கையில இருக்கிற சுகங்கள், நம்ம பிளேன்ல போறது சுகம்னு நினைச்சா அதெல்லாம் கிடைக்கணும், அதெல்லாம் கிடைக்கும். ஆனா ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அது நாம இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் ப்ரையாரிட்டி, இதுதான் முதல் அப்படின்னு சங்கல்பம் எடுத்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சரி, நம்ம ஸ்லோகத்தோட முடிப்போம், நேரமாச்சு. இன்னைக்கு அந்த அஸ்வினி குழந்தை இருக்கிறாளா? அஸ்வினி போயிட்டாங்களா? இல்லையா? அஸ்வினி இருக்கிறமா? ஜி இருக்கேன் ஜி. பாடுங்கம்மா, வீடியோ ஆன் பண்ணுங்க, பாடுங்க. குழந்தை இருக்காளா பக்கத்துல? இருக்கா ஜி, ஒரே ஒரு பாடுங்க. பிரீத்தி, நீ லலிதா சஹஸ்ரநாமத்துடைய 3 ஸ்லோகம் சொல்லு, இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அடுத்தது இவருக்கு முடிச்சப்புறம். ஓகே. ஆரம்பிங்கம்மா. கிருஷ்ணானந்த முகுந்த முராரே இதர கேசவ ராഘவ கிருஷ்ண விநாயக நரசிம்ம. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அமைதியா உட்காரு. वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. अतसी पुष्पसङ्काशं हारनूपुरशोभितं रत्नकङ्गणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुं. कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिभाननं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं. गन्धारगन्धसंयुक्तं चारुहासं चतुर्भुजं पर्हिपिञ्चाङ्गचूडाङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुम्. उद्पुल्लपद्मपद्माक्षं नीलजिह्मूतसन्निपं यादवानां शिरोरत्नं कृष्णं वन्दे जगद्गुरुम्. रुक्मिणीकेलिसंयुक्तं पीताम्बरसुशोभितं आवाब्दतुलसीगन्धं कृष्णं वन्दे जगद्गुरुं. गोपिकानां कुचत्वन्तं कुङ्कुमाङ्कितवक्षसं श्रीनिकेतं महेश्वासं कृष्णं वन्दे जगद्गुरुं. श्रीवत्साङ्कं महोरस्कं वनमालाविराजितं सङ्गचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं. कृष्णाष्टकमिदं पुण्यं प्रातरुद्रायः पठेत् कोटिजन्मकृतं पापं स्मरणेन विलेष्यति. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. பிரீத்தி முடிச்சிரு, நீ உன்னோட முடிச்சிடலாம். निज संलाप माधुर्य विनिर्वर्जित कच्छबी मंदस्मित प्रभा पूर्य मज्जत् कामेश मानसा अनाकलित सादृश्य चिबुक श्री विराजिता कामेश बद्ध मांगल्य सूत्र शोभित गंधरा कनकांगद केयूर कमनीय भुजान्विता रत्नग्रैवेय चिन्ता कलोल मुक्ता फलान्विता. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலிதாம்பிகாயை நமஹ. ओम ऐं ह्रीं श्रीं ललिताम्बिकायै नमः. சரி, நம்ம கௌஷிக் நாளைக்கு வச்சுக்கலாம், சரியா?
ओम योगेशं सच्चिदानन्दं वासुदेवं रजप्रियं धर्म संस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुम् ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शान्ति शांति हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम लोका समस्ता समस्ता सुखिनो सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम जय श्री कृष्ण एल्लोर्कुम नमस्कार 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 जय श्री कृष्ण जय श्री कृष्ण।